வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம், இரணைமடு தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவது தொடர்பான பலதரப்பட்ட கருத்துக்கள் நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்தன. ஆனால் இந்த கருத்துக்கள் பல அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக அல்லது நீர் பாசன மேலாண்மை ஊடாக எவ்வாறு இதனை இரணைமடு தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவது என்பது தொடர்பான கருத்துக்களும் விமர்சனங்களும் மாறி மாறி தற்பொழுது மீண்டும் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக மிக நீண்ட காலம், கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கும் மேலான அனுபவம் உள்ள முன்னாள் பேராசிரியர் புரொஃபசர் சிவகுமார் எங்களோடு இருக்கின்றார், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். Celebrate the start of 2025 with grace and beauty. Wishing you joy, prosperity, and sparkle in the new year. Lakshmi's Jewellers, Eastham, London, the jewellers of timeless elegance. Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. இலங்கை இந்திய மளிகை பொருட்கள், ஃப்ரெஷ் மரக்கறி, மீன், இறைச்சி வகைகளை மலிவான விலைகளில் பெற்றுக்கொள்ள சந்திரா ஏசியன் குரோசர், நம்பர் 217, Bromley Road, Bellingham, Catford, SE6 2PG. Call on 07900228477. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. Celebrate the new year with prosperity and timeless beauty. NSA Jewellers wishes you joy, elegance, and sparkling moments in the year ahead. Happy New Year from NSA Jewellers. வணக்கம் சார். வணக்கம். நல்லது. இப்ப நீங்க என்ஜினியரிங் இது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மிக நீண்ட காலமாக கடமையாற்றி இருக்கின்றீர்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கடமையாற்றி இருக்கின்றீர்கள். எங்கெங்கெல்லாம் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க கடமையாற்றி இருக்கீங்க? நான் ஆரம்பத்திலே அம்பாறையில தொடங்கி பேருந்து மட்டக்களப்பு திருகோணமலை பேருந்து கொழும்பு ஹெட் ஆஃபீஸில் வேலை செய்து பேருந்து அன்றதபுரத்தில் இருந்து கிளிநொச்சியில இரணைமடுவுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளராக இருந்து முல்லைத்தீவுக்கு பிரதிப்பணிப்பாளராக இருந்து அதன் பிறகு டிரெக்டர் பிளானிங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இருந்து பேருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடம் உருவாக்குறதுக்காக பல்கலைக்கழகம் வேண்டிக் கொண்டதுக்கு நாங்கள் 30 வருஷ அரசாங்க சேவையிலிருந்து விடுதலை ரிலீஸ் பண்ணி யூனிவர்சிட்டியில சேர்ந்து பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தை இந்த நிலைக்கு உருவாக்கி கட்டுமான ரீதியான முழு விடயங்களையும் உருவாக்கி 5 வருடங்களாக சிவில் பகுதிக்கு பொறுப்பாளராக ஹெட் ஆஃப் சிவில் என்ஜினியரிங்கா இருந்து இப்ப இளைப்பாறின வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நல்ல அனுபவம், நீண்ட அனுபவம், இலங்கை முழுவதிலும் உள்ள இந்த நீர் மேலாண்மை அல்லது நீர் திட்டங்கள் தொடர்பான ஒரு நீண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. இதுல முக்கியமாக இலங்கையில எந்த பகுதியில இந்த நீர் திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன? இல்ல இந்த மாதிரி என்றால் இலங்கையில பொதுவா நீர்ப்பாசனம் சம்பந்தமான விடயங்கள்ல பழைய காலத்துல இருந்து, அதாவது ஹிஸ்டோரிக்கலி நாங்கள் ஒரு மிகவும் ஒரு ஹிஸ்டோரிக் சிவிலைசேஷன் கூடின ஒரு நாடு இலங்கை. பழைய அரசர் காலத்துல இருந்து வேற மாவட்டங்கள்ல இலங்கையில வேற பகுதிகளில் ஹைட்ரோலிக் சிவிலைசேஷன் இருந்த இடங்கள் அதுகள் எல்லாம் கனக்குளங்கள் கட்டப்பட்டு அந்த குளங்கள் இந்த நீர்களை சிக்கனமா பாவிக்கிற தன்மை ஒன்று இலங்கையில பரவலா இருக்குது. இப்ப நாங்கள் அந்த ஒரு இடத்துல குறைய ஒரு இடத்துல கூட உண்மையா சொல்ல முடியாது. இந்த மாகாண சபை முறை வரும் மட்டும் முழுமையாக மத்திய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கீழே இருந்தது. என்றபடியே பரவலான அதாவது நீர் முகாமைத்துவத்தில் திறமையான ஒரு நிலைமை ஒன்று இருந்தது. இப்போ இந்த மாகாண சபை வந்த பிறகும் மற்ற சப்ஜெக்டுகள் எல்லாத்தையும் விட இந்த நீர்ப்பாசனம் என்ற சப்ஜெக்ட் நாங்கள் அந்த மாகாணத்துக்கு உள்ள வர்ற ரிவர்வேஷன்கள் எல்லாம் மாகாண நீர்ப்பாசன திணைக்களங்கள் பொறுப்பாக இருந்தது. அப்ப வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு முழுக்க ஒரு நீர்ப்பாசன திணைக்களம் இருந்தது. இப்போ எந்தெந்த 13th அமெண்ட்மெண்ட்ல ஒரு
கேஸ் ஒன்றால அது ரெண்டா புரிஞ்சு கிழக்கு மாகாணத்துக்கு தனி ஒரு நீர்ப்பாசன திணைக்களம், வடக்கு மாகாணத்துக்கு தனி ஒரு நீர்ப்பாசன திணைக்களமாக உருவாக்கப்பட்டது. பொதுவாக நாங்கள் சொல்ல போனால் அந்த திணைக்களங்களின் நடவடிக்கைகளை குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனால் கமக்காரர் வேற வேற இடங்களுக்குள்ள தங்களோட சிக்கனமான நீர் பயன்பாட்டுகள்ல குறைபாடுகள் இருந்தது. அது ஒரு காரணமா இருக்கலாம். என்னன்னா அந்த யுத்தம் காரணமாக கனகாலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்த நீர்ப்பாசன குளங்கள் வந்து சரியான புனரமைப்புக்கு உள்ளாக்கப்பட இல்லை. அப்ப அதாலே அந்த கிட்டத்தட்ட அந்த நீர் பாவனையில சிக்கனமான தன்மை வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது. ஏன்னா கட்டுமான ரீதியாக எங்களால அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் செய்யறது கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப கடந்த 12 வருடங்களாக, அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு வேற வேற திட்டங்கள் மூலமாக இந்த நீர்ப்பாசன கட்டுமானங்கள்ல கூடுமான வரை ரீஃபர்பிஷ் பண்ணிட்டு, அதாவது பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டதும் இருக்கு, பழைய நிலையை விட கூட நிலைக்கு கொண்டு வந்ததும் இருக்கு. என்றபடியே அந்த நீர் முகாமைத்துவத்தில கூடுமான கரிசனைகள் உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த பெர்டிகுலரா நாங்கள் இங்க இந்த வடக்கு மாகாணத்தில் எடுக்கக்குள்ள இரண்டமடுவில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இஃபாட் என்ற ஒரு திட்டத்துக்கு கீழே, ஏடிபி இந்த ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட இஃபாட் என்ற திட்டத்துக்கு கீழே இந்த உலக வங்கி இந்த திட்டத்தால கட்டுயர்த்தினது. அது அந்த உண்மையா தண்ணி கொடுக்கறதுக்கு கட்டுயர்த்தினது. ஆனா தண்ணி கொடுக்க மாட்டோம் இடையில குழப்பினது. அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த குளக்கட்டு, யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு உலக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கால ஒரு திட்டம் உண்டு, எஃப்னா கிளிநொச்சி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட் அந்த திட்டத்தின் பேர். அதுக்கு கிட்டத்தட்ட $266 மில்லியன் கிடைச்சது. அப்ப அந்த திட்டத்துல ஆரம்பத்துல எல்டிடி இந்த காலத்திலேயே எல்லாம் அக்ரி பண்ணி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்து அக்ரி பண்ணி எல்லாம் செய்தது. பேருந்து கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கக்குள்ள இடையில என்ன சொல்லிச்சுன்னா, நாங்க தண்ணி தர மாட்டோம், அதாவது கட்டி எல்லாம் வேலை செய்த அப்புறம் தர மாட்டோம். விடுதலை புலிகள் காலத்திலேயே அந்த அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. இல்ல, இது வந்து ஃபீசிபிலிட்டி செய்தது அந்த காலத்துல தான். அதாவது அந்த சந்திரிகாந்த காலத்துல வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நீட் அசஸ்மெண்ட் செய்தது. ஒரு சமாதான சூழ்நிலை ஒன்று இருந்தது. அந்த சமாதான சூழ்நிலையில வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிகள் கன திட்டங்களுக்கு செய்தது. அதுல இரண்டமடுவுக்கு செய்தது. அப்ப அந்த இரண்டமடு செய்யறதுல நியாயமான பங்களிப்பு என்றையும் இருந்தது. அப்ப அந்த ஃபீசிபிலிட்டியில வந்து நாங்கள் இடமடு பண்டு, இந்த பண்ட் வந்து நாங்கள் பலம் இல்லாம இருந்தது. இடமடு பண்டு வந்து கனகாலமா அபிவிருத்தி செய்யாததால இடமடுவில் நாங்கள் அந்த காலத்திலேயே 33 அடி பிடிக்கக்கூடிய இருந்தாலும் நாங்கள் 33 அடி தண்ணி பிடிக்கிற இல்லை. குளத்துல ஒரு 27-28 அடிக்கு மேல தண்ணி பிடிக்கிற இல்லை. ஏன்னா குளம் உடைஞ்சு போட்டு மட்டும் ஒரு பயம் ஒன்று இருந்தது. ஏன்னா அந்த காலச்சி வந்து கொண்டு விலை ஒன்றும் செய்யல, பிரச்சனை எரிபொருள் இல்லை, அப்படி பிரச்சனைகளால குளத்துல ஒரு வேலையும் செய்யல. அப்ப அந்த நேரம் நாங்கள் என்ன செய்தாங்கன்னா ஏடிபி காசை கேட்டிருந்த நாங்கள் 2 அடி பண்ட் உயர்த்துறதுக்கு. அப்ப அவைகள் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டவையில் மல்டி டிசிப்ளினரி ப்ராஜெக்ட் தான் ஃபண்டிங் செய்வோம். அப்ப மல்டி டிசிப்ளினரி ப்ராஜெக்ட் வேற வேற காம்போனன்ட் வரணும். அப்ப ரைட், நீங்க தண்ணியை உயர்த்தணும், உங்களுக்கு தண்ணி கொடுக்குற வேலையை ஒன்று இருக்குது. அப்ப யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு தண்ணி விநியோகமும் அதோட இந்த குளம் உயர்த்துறதும், மற்றது யாழ்ப்பாணத்திலிருந்து கழிவு நீர் அகற்றுறது. அதுவுமே அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன மலக்கழிவு போரால வந்து அந்த யாழ்ப்பாணத்தை நோக்கி, அதாவது யாழ்ப்பாணம் டிஎஸ் டிவிஷனும் நல்லூர் டிஎஸ் டிவிஷனும் நோக்கி ஆக்கலந்த குடிப்பெரம்ப கூடிட்டுது. இப்ப இந்த மல்டிபிளிகேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குதானே, அதால என்ன நடக்குது என்றால் இந்த வீடு காணி ரெண்டா புரிச்சு கொண்டு வரைக்குள்ள கிணறும் டாய்லெட்டும் கிட்ட வருது. அப்ப அப்படி பிரச்சனைகள் வந்ததால மலக்கழிவு கலந்தால் ஈகோலாய் கண்டாமினேஷன் கூடிட்டுது. அப்ப இந்த திட்டத்துல இந்த 3வது அதையும் சேர்த்தது. அதாவது குளத்தை 2 அடி உயர்த்துறது, கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறது, மற்றது மலக்கழிவு சென்ட்ரலைஸ்ட் சுவேஜ் சிஸ்டம். அப்ப அந்த 3ம் அதுக்குள்ள சேர்த்துதான் இந்த திட்டமா இருந்தது. அப்ப அந்த திட்டத்துல சின்ன ஒரு சலசல ஆரம்பத்துல கமக்காரர் அமைப்பு சார்பாக கையெழுத்திடப்பட்டது. அந்த கையெழுத்துக்கு சாட்சியா கையெழுத்து வச்சாக்கள் இப்ப இருக்கிற கவர்னரும் ஒரு ஆள், வேதநாதனும் ஒரு ஆள். இப்படி இருக்கையில அந்த சின்ன ஒரு சலசல கொண்டு இருந்தபடியே நாங்கள் அந்த குளத்துக்கு கீழே உள்ள பகுதியை அபிவிருத்தி செய்து தர்றோம். வாட்டர் மேனேஜ்மெண்ட் தண்ணியை சிக்கனமா பாவிக்கணும் இல்லை என்றபடியே அந்த இஃபாட் என்ற திட்டத்தில் நான் பிரான்ஸ் திட்டம் நினைக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட 2000 மில்லியனுக்கு கூடின காசு, 2000 மில்லியனுக்கு கூடின காசுல இரண்டமடு குளத்துக்கு கீழே இருக்கிற வாய்க்கால்கள் எல்லாம் ரீஹபிலிட்டேட் பண்ணது. 2000 மில்லியன் கொஞ்சம் காசு இல்லை, அப்படி செய்தும் இன்றைக்கு கமக்காரர் வந்து தண்ணியை வீணாக்குறது கூட இருக்குது. உண்மையா அது செய்தது வந்து
ஒரு கமம் செய்யறதுக்கு 1 ஏக்கர் வயல் செய்யறதுக்கு எங்களுக்கு உண்மையா 3 அடி 2.5 இருந்து 3.5 அடி தண்ணி போதும். ஆனா இங்க உப்பையும் 7 அடி 8 அடி தண்ணியும் வீணாகி கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு கட்டுமானம் செய்தா பிறகு அது மட்டுமே அதான் இப்ப என்னடா எனக்கு தெரியும், நான் முத்தையங்காட்டு குளத்துல இருந்து தண்ணி வரும் அந்த வாய்க்கால் வழியாக அந்த முல்லைத்தீவு பாதையை குறுக்கடுத்து வரும். ஆனால் அது அப்படியே குளங்கள்ல போய் மட்டுமில்ல சேமிக்கப்படுறது, அப்படியே அந்த புளியங்குளம் அப்படியே போயிட்டு அது அப்படியே எங்க போய் வீணாகிறதுன்றதுதான் ஒரு பெரிய என்ன பிரச்சனை. என்ன ஒரு பிரச்சனை எங்களுக்கு இந்த யுத்தத்தால கணக்க விடயங்கள் செய்வடை இல்லை. சரிதானே? கணக்க நீங்க சொல்ற முத்தையங்காட்டுல பிரச்சனைகள் கணக்கு இருக்குன்னா முத்தையங்காட்டு குளம் ஒரு பாரிய அளவில் முழுமையா நீர் புனருத்தாரணம் செய்யணும். ஆனா இரணமடுவை பொறுத்த வரையில பாரிய அளவில் வடிவான புனருத்தாரணம் செய்த பிறகும் அங்க பெருசா வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ் பண்ண இல்ல. அதால தண்ணி தட்டுப்படுதே தண்ணி தட்டுப்பட இல்ல. இவ ஏன் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது? வெறுமனே கமக்காரர்களுடைய எதிர்ப்பா அல்லது அரசியல் தலையீடா? இது 100% சொல்றேன்னா கமக்காரரை டியூன் பண்ணன ஒரு அரசியல்வாதி நடவடிக்கை. கிட்டத்தட்ட அதாவது கடைசி 2 வருஷம் இந்த ஓட்டிங் பேட்டர்னை நீங்க பாத்தீங்களா இருந்தால் அந்த ஓட் ஒரு பக்கம் ஒதுங்கின தன்மை ஒன்று தெரியும். அந்த ஒதுங்கின தன்மைக்குரியவர் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா யார் இதுக்கு பின்னணியில இருக்கிறேன் ஓரளவுக்கு தெரிய வரும். கிட்டத்தட்ட அதுதான் இப்ப நாங்க திரும்ப நாங்கள் ஒரு ஆளை சென்ட் பண்ணி சொல்றது அவ்வளவு வடிவு இல்லை என்றபடியே நான் அப்படி சொல்லல, மிச்சம் ஆப்வியஸ் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. உணர்ச்சி வசமான ஒரு அரசியல் கோஷம் ஒன்றுக்காக இந்த இவ்வளவு பெரிய இதால உங்களுக்கு நட்டம் என்ன நடந்திருக்கு என்றால் கடைசியா அந்த சுயேஜுக்கு வந்த காசு முழுக்க திரும்பி போயிட்டுது. அதாவது அது சென்ட்ரலைஸ் சுயேஜுக்கு வந்த காசு முழுக்க திரும்பி போட்டுது. இது ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்த காசு திரும்பி போயிட்டுது. பேருந்து என்ன நடந்ததுன்னா வாட்டர் டேங்க் 20 டவர் கட்டி போட்டோம். நாங்கள் டவர் கட்டி இருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 180 கிலோமீட்டர் 186 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன் செய்துட்டோம். அதே நேரம் 382 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் செய்துட்டோம். அப்ப அப்படியே விடையலாது. அப்ப ஏடிபி அதுக்குள்ளே ஓடிச்சு. விளங்கப்படுத்துங்க. இப்ப இரணமடுவுல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு 186 கிலோமீட்டர் நீங்க அந்த பைப் லைன் எல்லாம் போட்டு முடிஞ்சது அப்படியா? போட்டா உண்மையா இரணமடுல இருந்து உண்மையா இரணமடுல இருந்து பழையில வச்சு பழையில ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று போட்டு அதுல இருந்து மொத்தமா 20 டேங்க் நினைக்கிறேன் ஓவர்ஹெட் டேங்க்ஸ் டவர்ஸ் கட்டியாச்சு. அந்த பழையில இருந்து 186 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டாச்சு. அந்த ஒவ்வொரு டேங்குக்கும் போற டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டாச்சு. பரவாயில்ல. அதே நேரம் 382 கிலோமீட்டர் நீளமான டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வீடுகளுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க ஒழுங்குகள் வழியெல்லாம் போட்டு போன ரோட்டுகள் வழியே அதுகளும் எல்லாம் போட்டாச்சு. அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கைக்குள்ள தண்ணியை தரமாட்டம் பண்ணோன்னு என்ன நடக்கும்? ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண இயலாது. அப்ப ஏடிபிக்கு ஒரு சின்ன நெருக்கடி ஒன்று வந்தது. ஏடிபி அவையோட மேனேஜ்மெண்ட்ல நெருக்கடி வந்தது. அப்ப அவைகள் தண்ணிக்கு பேரங்கொண்டு எங்க பாக்குறது? அப்ப கடைசியா இந்த டக்குன்னு செய்யலாம்ன்றதாலேயோ அதுலயும் ஏதும் என்ன நடந்ததோ தெரியல. சி வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்க்கு போச்சுன்னா அதுதான் இந்த ஆர்ஓ பிளான்ட் சொல்றது. அப்ப அதுவும் ஏமான காசு கிட்டத்தட்ட $120 மில்லியன் சொல்லினேன். எனக்கு சரியான காசு தெரிய இல்லை. மிகவும் கூடுதலான காசு செலவழிச்சுதான் அந்த பிளான்ட் போடப்பட்டிருக்கு. ஆனா அதால கிட்டத்தட்ட 80,000 கனெக்ஷன் கொடுக்கலாம் நாங்க கிட்டத்தட்ட. ஆனா யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கனெக்ஷனுக்கு தான் இரணமடுவால பிளான் பண்ணினது. ஆனா இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல 80,000 கனெக்ஷன் கிட்டத்தட்ட கொடுக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் இதுல என்ன பிரச்சனை என்னென்றால் இந்த பராமரிப்பு கேபிட்டல் காஸ்டும் சரியான கூட, இது இந்த பராமரிப்பும் சரியான கூட. அப்ப இந்த பெரிய பராமரிப்போட சுயேஜ் சென்ட்ரலைஸ்டு அந்த மலக்கழிவாகட்டும் திட்டம் செய்ய இயலாது. அப்ப அவைகள் அந்த காசை முழுசா விட்ரோ பண்ணிட்டேன். உண்மையா என்னென்றால் இது அந்த கோடை காலத்துக்கு மட்டும்தான் இதை பாவிக்கலாம். உலகம் முழுக்க சரிதானே? எங்களுக்கு மழை வீழ்ச்சி சரியான கூடின நாடு. 1200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியில் ஒரு நாட்டில கடல் தண்ணிய 1200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி உள்ள ஒரு பிரதேசத்தில கடல் நீரை சுத்திகரித்து தண்ணி தரணும். அதே நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் சராசரியா வடக்கு ஆறுல கிட்டத்தட்ட 1000-1800 மில்லியன் மீட்டர் கியூப் தண்ணியை கடலுக்கு விடுறோம். இலங்கை எடுத்தாலே கிட்டத்தட்ட 20,000 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் அவ்வளவு மீட்டர் கியூப் தண்ணியை நாங்கள் கடலுக்கு விடுறோம். 20,000 கூடின மீட்டர் கியூப் தண்ணியை நாங்கள் கடலுக்கு விடுறோம். அப்ப இவ்வளவு நீர்வளம் உள்ள ஒரு இடத்துல
கடல் நீர் எடுத்து நாங்க சுத்திகரிச்சு கொடுக்கணும்ன்றது இல்லை. சரிதான். ஆனா சரி, ஒரு 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 ட்ரவுட் சீசன்ல நல்ல கஷ்டமான நேரத்துல ஒரு ஆபரேஷனுக்கு ஒரு ஸ்டாண்ட் பையா ஆரோ பிளான் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இரணமடு குளத்தினுடைய தண்ணீரை எடுத்து கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மாவட்டங்களுக்கு கொடுக்கறதால இரணமடு விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? 100% பாதிப்பு இல்லை. 100% பாதிப்பு இல்லை. இப்படி பாருங்க, அவன் குடிக்கிற தண்ணிக்கு வந்து ஒரு சும்மா சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெறி எழுந்தமானமா பாவிச்சிங்கள் என்றால் ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் ட்ரிங்கிங் வாட்டருக்கு மட்டும் 1 மீட்டர் கியூப் காணும். 1 மீட்டர் கியூப் தண்ணி காணும் ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு. வீட்டு தேவைகளுக்கு அதாவது டொமெஸ்டிக் பர்பஸுக்கு வந்து 10 மீட்டர் கியூப் காணும். சரிதானே? ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குக்கு பார்த்தீங்கள் என்றால் ஒரு ஆளுக்கு பாப்புலேஷன் பார்க்கறதுக்கு 100 மீட்டர் கியூப் தண்ணி வேணும். மீட்டர் கியூப் தண்ணி வேணும். கல்டிவேஷன் செய்யறதுக்கு உங்களுக்கு 1000 மீட்டர் கியூப் தண்ணி வேணும். பாருங்க, 1000, 100, 10, 1. இந்த 1 100% நெக்லிஜென்ட். ஈவன் இந்த 10 எடுத்தாலும் பாருங்க, 10 எடுத்தீங்கன்னா 11 மீட்டர் கியூப். சரிதானே? ஆனா மொத்தமா எவ்வளவு? 1111 மீட்டர் கியூப்ல இந்த 11 மீட்டர் கியூப் என்ன வீதம் சொல்லுங்க? லெஸ் தேன் 1%. அப்ப இது ஒரு நாளும் பாதிக்காது உங்களை. அது மட்டும் இல்ல, ஒரு கிராப்புக்கு ஒரு நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கர் செய்யறதுக்கு 2.5-3.5 அடி தண்ணி வேணும் என்று வையுங்கோ. நீங்க 7 அடி பாவிக்கிறீங்க. அப்ப நீங்கள் அந்த 7 அடியே உங்களுக்கு 2000 மில்லியன் இஃபாட் திட்டத்தால 2000 மில்லியனுக்கு கூட இஃபாட் திட்டத்தால கமக்காரற்ற முழு வயலும் வடிவா செய்த பிறகும் நீங்கள் 7 அடி பாவிக்கிறீங்களா இருந்தால் அதை நீங்க 3.5க்கு கொண்டு வந்தா 2 மடங்கு தண்ணி எங்கள்கிட்ட மிச்சமா கிடக்கு. obvious தானே? அப்ப இவ்வளவு இருந்து கொண்டு விவசாயத்துக்கு பாதிக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரை. அதாவது அரசியல் தேவைக்காக தங்கட வாக்கு அரசியல் தேவைக்காக அரசியல்வாதிகள் செய்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ற, இது ஒரு அன்எத்திக்கல் என்று சொல்றது. என்ன ஒரு கொஞ்சமும் கூட ஒரு நியாயம் இல்லாத ஒன்றும் இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவால இவ்வளவு காசுகளை எல்லாம் வீணாக்கி இருக்கிறோம் நாங்க. உண்மைதான். ஆனால் வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல சார் ஏன் இப்ப நான் பாக்குறேன், கோடை காலத்துல நீங்க சொன்னது போல நான் யாழ்ப்பாணத்துல பல இடங்களை நான் இருந்திருக்கிறேன். அப்ப கோடை காலத்துல 40 அடி 50 அடி ஆழத்துல தண்ணீர் இருக்குது. ஆனா மாரி காலத்துல பெய்கிற மழைகளை ஏன் மழை தண்ணீரை ஏன் சேமிக்க முடியாமல் இருக்குது? மற்றது ஒரு கேள்வி. 2வது, ஏன் இரணமடுவுல இருந்து எடுக்கணும், நிலாவர கிணறுல இருந்து எடுக்கலாம் தானே என்ற ஒரு கருத்தும் வருது. என்ன சொல்லுங்க, இதுக்கு கிளியரான யாழ்ப்பாணத்தை நீங்க எடுத்தீங்க என்றால் இப்ப நிலாவர கிணறு அந்த கிணறு கிணத்துல எடுக்கலாம், குளங்கள் எல்லாம் கிடந்தது குளம் எல்லாம் தூத்து போட்டோம் என்ற கதையெல்லாம் தாராளமா வருது. 2-3 விதமான கதைகள் வருது. நான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இந்த யாழ்ப்பாண தரத்தோட்டம் எடுத்தீங்கள் என்றால் அது கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 100-110 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து லேகூன் இருக்கு. 3 பெரிய லேகூன் இருக்குது. சரிதானே? யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு யாழ்ப்பாணத்துக்கு கடல் பரப்பு வந்து 135 கிலோமீட்டர் சுற்றளவு. அந்த சுற்றி கீறி கொண்டு வந்தீங்கன்னா கடலோட தொடர்பு இருக்குது. சரிதானே? யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு பகுதியை எடுத்தீங்கள் என்றாலும் அதுல இருந்து ஒரு 8-10 கிலோமீட்டருக்குள்ள ஒன்றில் கடல் வரும் அல்லது இந்த லெகூன் வரும். ஆனா இந்த லெகூன்ட வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கிட்டத்தட்ட உப்பு தன்மைன்னு சொல்லலாம், அது வந்து கடலை விட கூட. சரிதானே? ரைட். அதே நேரம் இந்த கீழே உள்ள அக்யூஃபயர் வந்து ஒரு காஸ்டிக் லைம்ஸ்டோன் அக்யூஃபயர். லைம்ஸ்டோன் என்னன்னா அந்த லைம்ஸ்டோனுக்குள்ள உள்ளுக்கு அந்த கேவினிகள் எல்லாம் கீழே கிணல் மாதிரி எல்லாம் போகும். இப்ப நீங்கள் எவ்வளவு தண்ணியை நீங்க சேமிச்சாலும் அந்த தண்ணி வந்து அந்த திருப்பி கடலுக்கு போற தன்மை இருக்கும். இப்ப நீங்க யாழ்ப்பாணத்தில் எடுத்தீங்கள் என்றால் மேரி காலத்துல கையால அல்ற அளவு மட்டத்துக்கு தண்ணி வரும். அந்த மழை வீழ்ச்சி நின்று ஒரு கிழமையில தண்ணி மட்டம் கீழே போயிடும். அந்த கீழே போய்தான் ஸ்டெபிலைஸ் பண்ணும். நீங்க மற்ற இடங்கள் எடுத்தீங்கன்னா வெண்ணில நீங்க எடுத்தீங்கன்னா அப்படி வராது. வெண்ணில எப்படி வரும்னு சொல்லுங்க. அப்ப கோடை காலத்து மேரி காலத்துல தண்ணி கையால் அல்ற அளவுக்கு வரும். கொஞ்சமா கிட்டத்தட்ட 4 மாசம் 5 மாசம் செல்லும். அது அந்த கீழ் மட்டத்துக்கு போய் ஸ்டெபிலைஸ் பண்றீங்க. அங்கதான் தண்ணி அங்கதான் இருக்குது. ஆனா யாழ்ப்பாணத்துக்கு எடுத்தீங்கன்னா யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த ஓட்ட அக்யூஃபயரால கடலை நோக்கி போகுது. நீங்கள் என்னதான் நீங்கள் என்ன செய்தாலும் அதாவது பம்ப் பண்ண வலிக்கிட்டீங்களா டியூப்வெல் எல்லாம் அடிக்கணும். இப்போ யாழ்ப்பாணத்தில் ரொம்ப டியூப்வெல் நாங்களும் எவ்வளவோ பாடுபட்டுட்டோம் அந்த டியூப்வெல் அடிக்கிறத நிப்பாட்டுறதுக்கு. ஆனால் டியூப்வெல் அடிக்கிறது சட்டப்படி அடிக்க கூடாததெல்லாம் நடக்குது.
அதுகளை எங்களை கேட்கல, என்ன கேட்கல, அது ஏன் சொல்றீங்க, நான் அதுக்குரிய ஆள் இல்லை. சரிதானே? அப்ப இந்த டியூப்வெல் அடிக்கிறாள் என்ன நடக்குதுன்னா, நீங்க பம்ப் பண்ணக்குள்ள கையால பம்ப் பண்ணலாம், ஹேண்ட் பம்ப் போட்டு பம்ப் பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹை பவர் பம்பை போட்டு பம்ப் பண்ணா என்ன நடக்கும்? தண்ணி வந்து இப்படி எழும்பித்தான் மேலே வரும். சரிதானே? அப்ப எலும்பு என்ன செய்ய மாட்டா, கடல் தண்ணியை உள்ள உறிஞ்சும். இன்ட்ரூஷன் ஆஃப் சீ வாட்டர் உள்ள வரும், அல்லது லெகூன் வாட்டர் உள்ள வரும். அப்ப என்ன நடக்கும்? அப்ப ஒண்ணும் செய்யலாது. சின்ன குளங்கள் எல்லாம் கிடந்தது, சின்ன குளங்கள் எல்லாம் சின்ன சின்ன லெவல்ல எல்லாம் இருந்தது. சில இடங்களை தூத்துத்தான் போட்டணும். ஆனா அந்த குளத்தை டீப்பன் பண்ண இயலாது. நீங்க குளத்தை டீப்பன் பண்ணினா என்ன, தண்ணிய ஓட்டையாவது உள்ள அனுப்பி விட்டுருவீங்க. கீழே அக்யூஃபயருக்குள்ள போய் அந்த கால்சியம் அக்யூஃபயர் எல்லாம் கடலுக்கு போடும். அப்ப என்னென்னால் அந்த தரத்தோட்டம், யாழ்ப்பாணம் என்ற ஒரு இலங்கை என்றது ஒரு சின்ன நாடு. இலங்கையில வடக்கு கிழக்கு மாகாணம் என்றது ஒரு சின்ன நாடு, இந்தியாவோட ஒப்படைக்கிற ஒரு சின்ன இடம். இப்ப வேற வந்து இந்தியா அந்த ஒரு பகுதியே சீனா பிடிச்சதுன்னு சொல்லி இப்ப கதைச்சு கொண்டிருக்கிற கதை கொண்டு போகுது. அது இலங்கையை விட பெரிய இடம். அப்படியான ஒரு சின்ன இடத்துல இல்ல நீ இந்த தண்ணியை இங்க தான் பாவி, இந்த தண்ணியை இங்க தான் பாவி, நான் தர மாட்டேன், நீ தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் ஈழம் கேட்ட நாங்கள் அங்க இருந்தா புத்தளத்துல இருந்து பானவைக்கு கிட்ட மட்டும் கேட்டுறாங்க. சரிதானே? அது அப்படியெல்லாம் கேட்டனா இப்ப கிளிநொச்சியில யார் இருக்கிறீங்க நீங்கள்? எல்லாருமே அங்க இருந்து வந்த நீங்கள். அப்ப உங்களுக்குள்ள தண்ணியை பங்கிடாமல் இருந்து கொண்டு என்ன இவ்வளவு தண்ணி இருக்குது. இப்ப எங்களுக்கு வெண்ணி எடுத்தீங்கன்னா 23 ரிவர் பேசின் இருக்குது, அதாவது ஆற்றுப்படுக்கை இருக்குது. அந்த 23 ஆற்றுப்படுக்கையில சராசரியா நாங்கள் கடலுக்கு கிட்டத்தட்ட 1000-2000 மில்லியன் மீட்டர் கியூப் தண்ணியை வெளியே தள்ளி கொண்டிருக்கிறோம். சரிதானே? அதே நேரம் இரண்டமடுவாலையா கிட்டத்தட்ட 200 MCM தண்ணியை கடலுக்கு சராசரியா தள்ளி கொண்டிருக்கிறோம். இங்க கேட்கறது 10 MCM, குடிநீருக்கு கேட்கறது 10 MCM தான். அதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுக்கு கல்டிவேஷனுக்கு காணாது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இரண்டமடுவுக்குள்ள இப்ப 20,000-22,000 ஏக்கர் தான் இருக்குன்னு சொல்லினோம். என்ன 42,000 என்ன மங்கால 20,000 இருக்குன்னு சொன்னால் அது ஒரு இடமே நடக்கிற இல்லை. அதாவது குளம் கட்டினால் குளத்துக்கு கீழே இவ்வளவு ஏக்கருக்கு தான் இரிகேஷன் செய்கிற வேண்டி இருக்குது. சரிதானே? அதுக்கு மேல அந்த ஏக்கர்ல வந்து 100% பெரும்போகம் செய்வோம். அதுல 40ல இருந்து ஒரு 50 ஆகமிஞ்சி போனா 60% தான் சிறுபோகம் செய்யறது. இது இல்ல இலங்கையில உள்ள நடைமுறை இல்ல. எனக்கும் ரெயின்ஃபெட் கல்டிவேஷன்ல உள்ள கிளிநொச்சி மாவட்டத்துல உள்ள எல்லாருக்கும் தண்ணி வந்த பிறகு நான் நீங்க எடுக்க விடுவேன் சொல்றது ஒரு தருக்கு உரிமை இல்லை. இந்த ரெப்ரேரியன் ரைட்ஸ் என்று சொல்றது, ரெப்ரேரியன் ரைட்ஸ் என்று சொல்றது உங்களோட விஷயத்தோட நான் கதைக்கல, நீங்க மற்றது கதைக்க இல்லாது. குளத்துக்கு கீழே அவஞ்செய்கிற நீங்கள் உங்களுக்கு தண்ணி தர்றதுக்கு ஒரு சில ஒழுங்குகள் இருக்குது. நீங்க பெரும்போதுக்கு 100 செய்யுங்க, சிறுபோதுக்கு தண்ணியை அளவை வச்சுக்கொண்டு இவ்வளவுதான் செய்யலாம். அது மட்டும் இல்ல, இலங்கையில ஒரு ஒரு சர்க்குலரே இருக்குது. அதாவது பழைய நீர்ப்பாசன பணிப்பாளர் அனுப்பினது மட்டுமில்ல, அரசாங்க சர்க்குலர் ஒன்று சொல்றாரு. அப்படி என்றால் எந்த ஒரு நீர்ப்பாசன திட்டத்திலையும் 65% மட்டும்தான் விவசாயத்துக்கு பாவிக்கணும். 65க்கு கூடினதுகள் வந்து மிச்சம் 35 வந்து விவசாயம் அல்லாத தேவைக்கு, உண்மையா கால்நடைக்கு தண்ணி கொடுக்கணும், குடிக்கிறதுக்கு கொடுக்கணும், டூரிசத்துக்கு கொடுக்கணும், இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த தண்ணி கொடுத்துலையும் கொண்டு நாங்கள் விவசாயம் செய்யலாது. இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பாருங்க, இப்ப அங்க யாழ்ப்பாணத்துல விவசாயம் செய்கின்றார்கள், எல்லாம் கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்துத்தான் விவசாயம் செய்கின்றார்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த நிலாவர கிணறு விஷயம் தொடர்பாகவும் சொல்லுங்க. அதுல இருந்து தண்ணி எடுக்கலாமா? அது சுத்தமான தண்ணியா? என்ன விஷயம் அது? நிலாவர கிணத்துல இருந்து முந்தைய ஒரு லிஃப்ட் இரிகேஷன் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அதாவது லைன் கனல் எல்லாம் போட்டு லிஃப்ட் இரிகேஷனால கன்னடங்களுக்கு இரிகேஷன் செய்தவைகள். அது கிட்டத்தட்ட இந்த யுத்த கால அது வந்து அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் அது பாவிப்பட்டது. இப்போ யாழ்ப்பாணத்துல வந்து அக்ரிகல்ச்சரும் வந்து 2 பிழையான முறையில நடந்து கொண்டு இருக்குது. சரிதானே? ஒன்று வந்து வெரி ஹை, அதாவது யுத்த காலத்துல வராத யூரியா எல்லாம் இப்ப சேர்ந்து வருது. உள்ள பசல் எல்லா கெமிக்கலும் உள்ள வருது, முந்தினதை விட கூடின அளவில் உள்ள கெமிக்கல் எல்லாம் வருது. அதே மாதிரி தான் இந்த நிலவரில் இருந்து விவசாயம் செய்யறதுக்கு போட்ட பைப் லைன் எல்லாம் டேமேஜ் ஆகி பெருசா ஒன்றும் இல்லை. அதாவது இப்ப நிலவர கிணத்துல இருந்து விவசாயத்துக்கே தண்ணி கொடுக்குற இல்லை. சரிதானே? இப்ப நாங்கள் அதை கொண்டே நீங்க தண்ணி கொடுக்க பாவீங்கன்னு சொல்லி கொண்டீங்க கூட நீங்கள் அதில் தண்ணி கண்டபடி நீங்கள் தண்ணி எடுக்க வலிக்கணும், திரும்ப அது கடல் தண்ணியோட இழுக்க வலிக்கணும். அதாவது நான் சொன்னேன் தரத்தோட்டம் சொன்னேன், அந்த நிலவர கிணத்தை பற்றி கதை இருக்கு. ஆனா நிலவரையில ஒரு அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட் ஒன்று இருந்தது, அந்த அமைப்புகளே இருக்குது. ஆனா அந்த அமைப்பு இந்த வரை ரீஹபிலிட்டேட் பண்ணப்படையில் அதுல ஒரு தருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏனென்றால் மற்ற இடங்கள்ல என்னமோ செய்து கொண்டு இருக்கணும். மற்றது கடும் தண்ணி பம்பிங் செய்யணும் யாழ்ப்பாண விவசாயிகள், அதுலயும் பிள்ளை இருக்குது. அவைகளும் அந்த கடல் நீரை உள்ள கொண்டதுக்குரிய வழியில கூட்டி கொண்டிருக்கணும். சரிதானே? அதே நேரம் கடும் கெமிக்கல் பாவிக்கணும். அதாலேயும் தான் நிலம்
நிலத்தடி நீர் எல்லாம் மாசுபட்டு போய் கிடக்கும். நிலத்தடி நீர் மாசுபடுறது கூட நீங்கள் விவசாயத்துக்கு குடிக்கிறதுக்கு ஹோட்டல் வந்தோன்னு எல்லாம் பம்ப் பண்ணி கொண்டு வரையினோம். அப்ப நாங்கள் இதுல கன விஷயத்தை நிப்பாட்டணும். சரிதானே? நிப்பாட்டணும்னா ஹோட்டல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும், இண்டஸ்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும், குடிக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும் நிலத்தடி நீர்ல இருந்து. அப்ப எங்க இருந்து வரணும் தண்ணி? மெயின்லேண்ட்ல இருந்து. மெயின்லேண்ட்ன்றது அமெரிக்காவோ இங்கிலாண்டோ இல்லத்தானே. எங்கட சகோதரங்கள் எங்கட ஒரு ஜெனரேஷன் முதல் வந்தாக்கள் கிளிநொச்சியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் அங்க இருக்கிற எல்லாருக்குமே காணி வீடு படிக்கிறது ரகம் எல்லாம் இங்க தானே செய்யறோம் நாங்கள். ஏன் இப்ப தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்றது? இப்ப இதெல்லாம் என்னென்னால் என்ன சொல்றது, ஒரு ஈகோயிஸ்டிக் இதுல இது போய்கொண்டிருக்குது. இப்ப இன்றைக்கு பார்த்தால் இந்த மகாவலி வந்துடும் பயமுறுத்தப்படுது. மகாவலி வந்துடும், நாங்கள் இரணமடுவை போட்டு ஒரு சொட்டு தண்ணியும் மகாவலியில இருந்து எடுக்காமல் இரணமடுவுல இருக்கிற தண்ணி எங்களுக்கு தாராளமா காணும். அதை விட மிச்சம் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுத்தா பிறகு கடலுக்கு தண்ணி அனுப்புவோம். அது மட்டும் இல்ல, இரணமடு மட்டும்தான் தண்ணிக்கு தேவை என்று இல்லை. நாங்க பாலியாறு இப்ப ஃபீசிபிலிட்டி ஸ்டடி தான் செய்திருக்குது. சரிதானே? நாங்கள் எல்டிடி இந்த காலத்துல ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்த இரணமடு செய்யறதுக்கே 7-8 வருஷம் சென்றது. இப்ப ஃபீசிபிலிட்டி செய்த பாலியாறு செய்ய இன்னும் 10 வருஷம் சொல்லும், இன்னும் காசும் இல்லை அதுக்கு. சரிதானே? அப்ப இப்ப என்னென்றால் இப்ப நாங்கள் உடனடியா செய்யல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மில்லியன், கிட்டத்தட்ட $30 மில்லியன் கொஞ்சம் எஸ்டிமேட் கொஞ்சம் கூட இருக்கலாம். அந்த மில்லியன்ல அதாவது இரணமடுவுல இருந்து பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று போட்டு எடுத்து பைப்லைன் போட்டு பழையில வச்சு ட்ரீட்மெண்ட் செய்து தண்ணி கொடுக்கலாம். அது முதலாவது வேலையா செய்யணும். கோடை காலத்துக்கு மட்டும் ஆரோ பிளான்ட் ஆப்ரேட் பண்ணலாம். சரிதானே? காலம் வேற நாங்கள் அடுத்தது பாலியாருக்கு போகலாம். அது மட்டும் இல்ல, நான் இந்த ஸ்டடி செய்து புத்தகமாக்கி இருக்கிறேன். நான் 23 ரிவர் பேசின்ல உள்ள 52 குளங்களும் உயர்த்தலாம், தண்ணி கூட்டலாம். 65% கல்டிவேஷன் செய்தா அதை விட இந்த 35% மற்ற வேலத்துக்கு தண்ணி கிடக்கு. ஒரு சொட்டு தண்ணியும் மகாவலில இருந்து வராமல் எங்களால யாழ்ப்பாணத்துல கல்டிவேஷன் செய்யலாம், குடிநீர் செய்யலாம், இண்டஸ்ட்ரி செய்யலாம், டூரிசம் இண்டஸ்ட்ரி வளர்க்கலாம். இது மகாவலி என்று சொல்றது ஒரு அரசியல் மோட்டிவேட் பண்ணப்பட்ட மக்களை மக்கள் இந்த உணர்ச்சியை தூண்டி திரும்பவும் தங்களோட அரசியலை தக்க வைக்கிறதுக்கு செய்கிற ஒரு நடிப்பு. சார், என்னன்னா இப்ப அறிவாளிகள் எவ்வளவு பேர் தமிழ் மொழி பேசக்கூடிய அல்லது தமிழ் அறிவாளிகள் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக மக்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போகின்றார்கள். இந்த அறிவாளிகளோட சொற்களை கேட்கிறார்கள் இல்லை. இதுக்கு என்ன செய்யலாம் சார்? இதுல கவலையான ஒரு முடிவு இந்த அறிவாளிகள் என்று சொல்றவர்ல ஒரு கூட்டம், ஒரு பகுதி இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால திரிஞ்சு தங்களோட நன்மையை பெருகின. அந்த அட்டிடியூட் இருக்கு மட்டும் எங்களால நான் கனவிடயங்களை கடைசியா 10-15 வருஷமா கதைச்சு கொண்டுதான் என்னால இருக்குது. நாங்கள் எங்களோட பொறுப்புகளே ஒன்றும் இல்லை. நான் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன், இரிகேஷன்ல இல்ல. எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. நான் இந்த படிப்பிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாடத்திலே ஒன்று இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி நாங்கள் வேற வாட்டர் ரிசோர்ஸ்களை என்ன மாதிரி நாங்க பாவிக்கலாம், மேனேஜ் பண்ணலாம்ன்றதை நாங்க படிப்பிக்கிறோம். நாங்கள் அப்ப எங்களிருந்த பொறுப்பு, அதாவது அறிவாளிகள் என்று சொல்றவைகள் தங்களோட பதவிக்கும் தங்களோட சில தேவைகளுக்காக அரசியல்வாதிகளுக்கு பின்னால போறதால அவைகள்ல ஒரு கொஞ்சம் பேர் இந்த திட்டத்துக்கு மாறுமான கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கணும். அப்ப இவைகளுக்கு பின்னால அதிகம் ஒரு ரீசன். அது மட்டும் இல்ல, அவைகளும் இந்த கமக்காரோட சேர்ந்து ஒப்பந்தங்கள் செய்யறது, அது செய்யறது, இது செய்யறது, கனவிதமான நான் மானிட்டரி என்று சொல்ல மாட்டேன், ஒரு வகை கரப்ஷன் ஒன்றில் அவை ஈடுபடுகின்றன. நான் மானிட்டரி கரப்ஷன் என்று மட்டும் சொல்ல மாட்டேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரப்ஷனும் இருக்கு. அதனால இருந்தால் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு மோசமா ஒரு சின்ன விஷயம். தண்ணி தாராளமா கிடக்குது. ஒரே ஒரு தேவை எங்கட மனமாற்றம் கொண்டு வரணும். இந்த அரசியல்வாதிகளை அடக்க வேணும். அரசியல்வாதிகள் தாங்கள் நிச்சது மாதிரி இன்றைக்கு ஐபிசியில மகாவலி வருதுன்னு மகாவலி பூதத்தை காட்டுறோம். நாங்கள் மகாவலி பூதங்களை கொண்டு 45 வருஷமா மகாவலி செய்யறாங்க. ஒரு நாள் உங்களுக்கு கொண்டு என்சிபி கணக்கு கொண்டு தண்ணி தர போறதே இல்லை. எங்கட தண்ணியை நாங்கள் பாவிக்கணும். எங்கட தண்ணி எங்களுக்கு தாராளமா காணும். எந்த ஒரு சொட்டு தண்ணியும் நாங்கள் அவளுக்கு சொல்றது தேவையில்லை. ஆரோ பிளான் கட்டின ஆரோ பிளான் கோடை காலத்துல மட்டும் அதை பாவிச்சு கொண்டு மாரி காலத்துல இந்த இதுல பாவிக்கலாம். எங்கட இரணமடுல முதல் எடுக்கலாம், பாலியாறு இரணமடம் எடுக்கலாம், மற்ற இடங்கள் எடுக்கலாம். அதே நேரம் இந்த ஃபேஷன் மாதிரி இந்த ஆறுமுகம் திட்டம், ரிவோ ஜெஃப்னா அதுகளும் எல்லாம் இருக்குது. உண்மையா அந்த லகூனை நல்ல நீரை ஆக்கிக்கல கன பிரச்சனை இருக்குது. சுயநலமான அரசியல்வாதிகளால தூண்டிவிடப்படுற கதையாத்தான் முடியும். மற்றபடி இரணமடுவால யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
மிக நன்றி புரொஃபசர். இவ்வளவு நேரமும் உண்மையில இரணமடு இந்த திட்டத்துல நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். மிக நீண்ட காலமாக இதனுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. இரணைமடு தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கோ கிளிநொச்சிக்கோ வேறு இடங்களுக்கோ கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழர்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றோம். தண்ணீரை கொடுப்பதிலே இப்ப கர்நாடகா தமிழ்நாடு போல, கன்னடா தமிழ்நாடு போல மிகப்பெரிய சிக்கலாக இந்த நீர் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது தேவையில்லாத அச்சம் என்ற விடயத்தை நீங்கள் இன்று விளங்கப்படுத்தினீர்கள். மிக நன்றி பேராசிரியர் உங்களுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.